ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபனாஸ் கிச்சன். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் வந்து வீட்டிலையே நாங்கள் கறிக்கு யூஸ் பண்ணுற கறி பவுடரும் அதை யூஸ் பண்ணி தான் செஞ்சுக்கிறேன். சிக்கனை வந்து கறி பவுடரில் பெரட்டி அதோடு சேர்த்து நான் பொன்னிறமாக வறுத்த வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். பொன்னிறமாக வறுத்த வெங்காயமே வேறையாகவுமே கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். தம் போடுறதுக்காக ஒரு உருளைக்கிழங்கை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதோடு சேர்த்து தக்காளியோட கருவேப்பிலையை வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ தாளிக்கிறது பார்த்திங்களா, இந்த கருவேப்பட்டை, ரம்பை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏலக்காய், அதோடு சேர்த்து நல்ல ஒரு கலரிங் தரணுமென்னதுக்காக டொமேட்டோ பேஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் எந்த ஒரு கலருமே எடுக்கலை ஆட் பண்ணுறதுக்காக. அதோடு சேர்த்து நான் இன்றைக்கி அரிசி வந்து பார்த்திங்களா, இந்த கீரி சம்பா ரைஸே தான் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வச்சுக்கிற இந்த கடாயை பார்த்திங்களா, இந்த இது நாங்கள் வந்து யூஸ்வலி ரைஸ் குக்கர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கடாயை தான் இது. ஏன்னு சொன்னால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன்னா எங்களுக்கு இதை வந்து தம் போடுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட்லேயே நீங்களுமே செஞ்சு பாருங்கள். இப்போ நான் தாளிக்கிறதுக்காக வந்து இதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து கருவேப்பட்டை, ஏலக்காய், ரம்பை, அதோடு சேர்த்து நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறோம். அது லைட்டான ஒரு கலர் ஒன்று கொடுக்க போகல, இது தீயறதுக்காக அப்படி அந்த மிச்ச நேரமே இது செஞ்சுக்கலாம் இருந்தால் தீஞ்சிடும். ஓரளவு கலராக வந்து நீக்க போகலே நாங்கள் வந்து பெரட்டி வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கிண்டி விடுங்க. என்று சொன்னால் நான் வந்து அந்த டொமேட்டோ பேஸ்ட் ஒன்று காட்டினேன் இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து நாங்கள் சேர்க்க போகக்குள்ள எந்த ஒரு கலருமே ஆர்டிஃபிஷியலாக சேர்க்க தேவையில்லை. எங்களோட பிள்ளைகளுக்குமே வந்து இது நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். மற்றது அதே மாதிரி நாங்கள் தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து இந்த நாங்கள் சொன்ன டொமேட்டோ பேஸ்ட்டுமே ஆட் பண்ணி நல்லாவே கிண்டி விடுங்க. இந்த நான் வந்து ஏன் கருவேப்பிள்ளையை வந்து நல்லாவே கிரைண்ட் பண்ணி வச்சேன்னு சொன்னால், சின்ன பிள்ளைகள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறையவே பிரச்சனை வர என்னன்னு சொன்னால் அந்த கருவேப்பிள்ளை எல்லாம் வந்து எடுத்து வீசிடுவாங்க. அப்போ அதுக்காக வந்து நாங்கள் இப்படி ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ண மாதிரி அவங்களுமே இதை வீசாமக்கு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையுமே இதில் சேர்த்துட்டு அந்த மசாலா பிரட்டி வச்சுருந்த அந்த ஏனத்துலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நாங்கள் வந்து இதை நல்லாவே கொதிக்க விட்றோம். இது இப்படி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் இதில் ரைஸை ஆட் பண்ண போகிறோம். ஓவராகவே நாங்கள் கொதிக்க விட்டோமா இருந்தால் எங்களோட சிக்கனுமே வந்து நல்லாவே அந்த உடைஞ்சிற அந்த பருவத்துக்கு போய்த்துரும். அதை சுற்றி நாங்கள் வந்து இப்போவே வந்து இந்த நான் வந்து இந்த அரிசியுமே ஆட் பண்ணிவிட்டு ரைஸுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான பார்த்தீங்களா, நான் வந்து சொல்கிற மாதிரி இது எப்படி நான் தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தம் போட போகல, அது சூப்பரான மாதிரி ஒரு ரைஸ் வந்து கிடைக்கும். அதால் வந்து அந்த குழந்தைன்னு சொன்னால் இப்படி கிண்டி விட்டதுக்கு அப்புறமா தண்டை வந்து டேஸ்ட் வந்து மாறிடும் இல்லையா, அதை சாப்பிட்றதுக்கு. இந்த அகப்பையை நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி இருக்க போகலே வந்து இது ஓகே, உங்களுக்கு தண்ணி இது போதும். இதில் நீங்கள் உப்பு எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் வந்து இதை வந்து குக்கரில் போட்டு மூடி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்களா இந்த எங்களோட ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த ரைஸ் வந்து இந்த இப்படியே தான் இருந்துச்சு. பார்த்திங்களா, இந்த நல்லாவே விளங்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உதிரியாகவே தான் வரும். நாங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி செய்ய போகல எங்களுக்குமே நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். இப்போ ஃபைனலி பார்த்திங்களா, இந்த எங்களோட தம் வந்து ஃபைனல் லுக் அதையோடு சேர்த்து இதை சாப்பிட்றதுக்குமே இந்த மாதிரி டேஸ்ட்டாகவே தான் இருந்துச்சு. மறக்காமல் இதை நீங்களுமே உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.